பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகளே, தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து நம் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். தேவன் நம்மோடு இடைப்படுவார், பெரிய காரியத்தை செய்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த வேளையில கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்கப்படுற வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த வார்த்தையின் மூலமாய் நாங்கள் பலனடைய சாட்சிகளாய் இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே எங்க கூட இருப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். இந்த நாளிலும் கூட நம் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவர், நம்மை ஆதரிக்கிறவர், நமக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறவர் என்பதை அறிந்து கொண்டு தேவனிடத்தில் இன்னும் அதிகமாய் கிட்டி சேர்வோம். தேவ வார்த்தைகளை பிடித்துக் கொள்வோம். இந்த வார்த்தையின் மூலமாக நாம் இந்த பூமியில சாட்சியுள்ளவர்களாக இருப்போம். அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக நாம் மாறுவோம். இந்த வேளையில கூட நம் வார்த்தையை கேட்க போகிறோம். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தேவன் நம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலனை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால கர்த்தருடைய ஊழியங்களை பங்கு பெற்று கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் நின்று தேவனுக்கென்று ஒவ்வொரு காரியத்தை செய்கிறவருடைய நன்மைகளை மறந்து விடுகிறதற்கு தேவன் எப்பேற்பட்டவர் சொன்னா அநீதியுள்ளவர் கிடையாது, அவர் நீதியுள்ளவர். அப்படியாகத்தான் வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம எடுத்து வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகத்துல நம்ம எடுத்து வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொன்னா அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவங்க செய்த கிரியைகளுக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீ நன்மை செய்தாய் என்று சொன்னால் நன்மைக்கேற்ற ஒரு பலனை கொடுப்பார். வசனம் சொல்லுகிறது, அவர் நீ செய்கிற நன்மையான காரியங்களுக்கு நீதி செய்கிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. இந்த வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது, உங்கள் பிரயாசத்தையும் நீங்கள் செய்கிற கிரியைகளையும் பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் செய்து வருகிற நன்மையான காரியங்களையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல என்று சொல்லுகிறது வேதவசனம். தேவன் எப்பேற்பட்டவராம்? நீதியுள்ளவராம். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்காக நீ பிரயாசப்படுறத, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக நீ செய்கிற ஒவ்வொரு பணிவிடைகளையும் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னை ஆண்டவர் பார்க்கவே இல்லை, என்னுடைய தேவையை சந்திக்கவே இல்லை, நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன், கர்த்தருக்காக ஓடுறேன், கர்த்தருக்காக பிரயாசப்படுறேன், கர்த்தருக்காக பிறருக்காக நான் என்ன பண்றேன், ஜெபிக்கிற, பிற ஊழியத்துல பங்கு பெறுகிற நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு கொண்டு நான் செய்யற ஒவ்வொன்றுக்குமே இன்னும் பலன் வரலையேன்னு சொல்லிட்டு நீங்க நினைத்து முறுமுறுத்து கொண்டு இருக்காதீங்க. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்க செய்தீங்கன்னு சொன்னா உண்மையாய் தேவன் நிச்சயமாக உங்களுடைய பிரயாசத்திற்கு ஏற்ற ஒரு பலனை தேவன் கொடுப்பார். வசனம் அப்படியாக தான் சொல்லுகிறது. அவர் பரிசுத்தவான்களுக்காகவும் நீங்க செய்கிற ஊழியத்திற்காகவும் நீங்க படுகிற பிரயாசத்திற்காகவும் நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லங்க, அவர் ஜீவனுள்ளவர். அவர் எப்பேற்பட்டவர் சொன்னா உங்களையும் என்னையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிரயாசத்தை அவர் பார்க்கிறார். ஆகையினால தான் நம்ம எடுத்து நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் கூட 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது இங்கே தங்கலாம் என்றால். ஹல்லேலூயா. இந்த மகள் யாருன்னு சொன்னா கணம் பொருந்திய ஒரு ஸ்ரீ என்று சொல்லி இந்த வேதத்துல சொல்லுகிறது. எப்பேற்பட்ட ஒரு கணத்தை இந்த மகளுக்கு கர்த்தர் கொடுத்து இருக்கிறார் சொல்லும் பொழுதே, கணம் பொருந்திய ஒரு ஸ்ரீ அவங்க என்ன பண்றாங்கன்னா பரிசுத்தவானை கணம் பண்ணக்கூடியவராக இருக்கிற பரிசுத்தவான் என்று சொன்னால் எலிசா ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஊழியக்காரர். அவர் அங்க அந்த ஊருக்கு வரும் பொழுது, அந்த சூனேமுக்கு வரும் பொழுதெல்லாம் அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொன்னா அங்க இவர் தங்குவதற்காக இந்த சகோதரிக்கு ஒரு என்ன பண்றாருன்னு சொன்னா ஒரு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து அவரை ஆதரிப்பதற்காக இவர்களை அந்த இடத்துல வைத்திருக்கிற இந்த மகளும் ஊழியக்காரரை கணம் பண்ண வேண்டும், நமக்காக பரிந்து பேசுகிறார், தேவனிடத்துல இருந்து நன்மையை வாங்கி கொடுக்கிறார் என்று சொல்லி அவரை மிகவும் கணம் பண்ணக்கூடியவளாக இந்த சகோதரி காணப்பட்டாங்க. அவங்க சொல்றாங்க, தன்னுடைய கணவர் இடத்துல போயிட்டு சொல்றாங்க, நாம இந்த மனுஷருக்காக, இந்த பரிசுத்தவானுக்காக நம்ம வீட்டுல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஆயத்தம் பண்ணுறோம், அவருக்காக போஜனம் ஆயத்தம் பண்றோம், அவர் தங்குவதற்காக ஒரு இடம் வேணும், அவர் படுத்துக்கொள்வதற்காக, அவர் ஓய்வெடுப்பதற்காக கர்த்தருக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவருடைய சோர்வு மத்தியில அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா சோர்ந்து போகாதபடிக்கு அவர் ஓய்வெடுப்பதற்காக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டுல ஒரு சின்ன
ஒரு அறையை கொடுப்போம் என்று சொல்லி தன்னுடைய கணவனிடத்துல என்ன பண்றாங்க, பரிசுத்தவானுக்காக பரிந்து பேசுறாங்க. பிரியமான தேவனுடைய சின்னங்களே, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஊழியக்காரரை கனம் பண்ணக்கூடிய ஒரு சகோதரியாக காணப்பட்டால், நீங்களும் நானும் நமக்கென்று கொடுக்கப்பட்ட நம்முடைய சபையின் ஊழியக்காரர்களை நாம் கனம் பண்ண வேண்டும், அவர்களை உபசரிக்க வேண்டும், அவர்களுக்காக பிரயாசப்பட வேண்டும், அவர்களுடைய சுகத்திற்காக ஜெபிக்க வேண்டும். எனக்காக என்ன பண்றாங்கன்னா தேவனிடத்துல இந்த வார்த்தையை பெற்று கொண்டு வராங்க. என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், என் கடன் மாறணும், என் பிரச்சனை மாறணும்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல காத்திருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. இவர்களுக்காக நான் என்ன பண்ணணும்னு சொன்னா அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் பிள்ளைகளும் ஊழியக்காரர்களை கனம் பண்ணணும். அப்படி நீங்க கனம் பண்ணீங்கன்னா அவர்களுக்கு செய்கிற அந்த கனத்தை பார்த்து, அவங்களுக்காக நீங்க பிரயாசப்படுகிற பிரயாசத்தை பார்த்து நீங்க செய்கிற நன்மைகளை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் கிடையாது, நீதியுள்ளவர். ஒருவர் ஊழியன் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்களை யாரெல்லாம் கனம் பண்றீங்களோ அவர்களை கர்த்தர் கனம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். நான் எங்க இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரன் இருக்கிறார் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆகையினால நம்ம யாருக்காக செய்கிறோம்? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்காக செய்கிறோம். அதை எண்ணிக்கொண்டு நம்ம அப்படி செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய பிரயாசத்திற்கு ஏற்ற ஒரு பலனை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஸ்ரீ இந்த தீர்க்கதரிசியை கனம் பண்ணாங்க, எலிசாவை கனம் பண்ணாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையை கொடுத்தாங்க. எலிசாவை என்ன பண்ணாங்க, வரும்பொழுதெல்லாம் உபசரித்தாங்க. அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா ஒரு சின்ன குறைவு இருந்துச்சு. குறைவு இருந்தாலும் அந்த குறைவை அவங்க காட்டிக்கவே இல்லை. பிள்ளை இல்லாம இருந்தாங்க, குறைவோடு காணப்பட்டு கொண்டிருந்தாங்க. கேசுகிட்ட எலிசா சொல்றாரு, நம்ம வரோம், இந்த இடத்துல உணவு உட்கொள்றோம், இந்த இடத்துல என்ன பண்றோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், தேவனுக்கு நல்ல நமக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறாரு, இந்த வீட்டில் காணப்படுகிற இந்த சகோதரி வாழ்க்கையில் ஏதாச்சும் நம்ம செய்யணுமேன்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் என்ன பண்றாருன்னு சொன்னா கேட்டு தெரிந்து கொள்ளும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில குறைவோடு காணப்பட்டாங்க. பிள்ளை இல்லாம இருந்துச்சு. அவங்களுக்காக செபித்தார்கள். இவர் செபிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்த மாத்திரத்துல என்னாச்சுன்னு சொன்னா கொஞ்ச நாள் கடந்த பிறகு அந்த மகன் இறந்து போயிடுறாங்க. இறந்து போயிட்ட பிறகு இந்த ஊழியக்காரர் தேவனிடத்துல நன்மையை பெற்ற இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா அந்த குடும்பத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டார். இவங்க வேதனையோடு காணப்படுறாங்க. ஒரு நாள் அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு, தலை வலிக்குது சொல்லிட்டு தாயின் மடியில இருந்து மதியான வேளையில இறந்து போயிட்டார் என்று சொல்லி வேதத்துல சொல்லுகிறது. அந்த மகன் அப்படி இறந்து போன மாத்திரத்துல இந்த செய்தி இந்த ஊழியக்காரருக்கு தெரிவிக்கப்பட்டது. தெரிவிக்கப்பட்ட மாத்திரத்துல இவர் கடந்து செல்றார். கடந்து சென்ற அந்த இடத்துல ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நம்ம எடுத்து நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவள் எழுந்து அறை வீட்டில் அங்கும் இங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். ஹல்லேலூயா. இந்த பிள்ளை இறந்து போயிடுச்சு. இறந்து போன அந்த பிள்ளையை சுகத்தோடு பலத்தோடு உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு வல்லமை இந்த எலிசா தீர்க்கதரிசனத்துல உண்டு என்பதை அறிந்து கொண்ட அந்த மகன் திரும்பவும் என்ன பண்ணாங்கன்னா எலிசாவை நாடி போனாங்க. இந்த செய்தி கேட்ட மாத்திரத்துல எலிசா வந்தாரு. தேவனிடத்துல என்ன பண்ணாருன்னா முறையிட்டு ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சுகத்தை கொடுங்க, உயிரோடு எழுப்புங்க. இந்த மகள் பரிசுத்தவான்களை கனம் பண்ணக்கூடிய ஒரு மகள், ஊழியத்தை நேசிக்கக்கூடிய ஒரு மகள், ஊழியக்காரர்களுக்கு கனம் பண்ணக்கூடிய ஒரு மகள், கர்த்தரை நேசிக்கக்கூடிய மகள். ஆகையினால நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்துல விசுவாசத்தோடு என்ன பண்ணாருன்னா போராடி ஜெபித்தார். போராடி ஜெபித்த பிறகு தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா இவர் அந்த மகன் இடத்துல போயிட்டு தன்னுடைய கை உள்ளங்கை அந்த மகன் மீது படும்படியாக குப்புறப்படுத்து என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அற்புதத்தை செய்தார். இறந்து போன அந்த மகன் உயிரோடு எழுந்தான். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். பிரியமான தேவனுடைய சின்னங்களே, இந்த மகள் பட்ட பிரயாசத்தையும் அவங்க செய்த கிரியையையும் தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். அதை பார்த்துட்டு தேவன் என்ன பண்ணாருன்னா அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுத்தாருங்க. குழந்தை இல்ல, கொடுத்தாங்க. அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. இறந்த குழந்தையும் திரும்பவும் தேவன் கொடுத்து அந்த மகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவன் அநீதி உள்ளவர் கிடையாது. நீங்க படுகிற பிரயாசத்தை மறந்து போறதுக்கு தேவன் அவர் அநீதி உள்ளவர் கிடையாது. மனுஷர்கள் தான் மறந்து போவாங்க. ஒரு கடன்னு சொல்லிட்டு வந்தாங்கம்மா, அந்த கடனுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்துட்டேன், ஆனா என்னையே அவமானமா பேசுறாங்க, துன்மார்க்கமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு மனிதர்கள் பார்த்து சொல்ல முடியும். எவ்வளவு அநியாயமா பேசுறாங்க, அவங்களுடைய வாயில எப்பேற்பட்ட பேச்சுகள் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க அப்படி கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் மனிதர்கள் மறந்துடுவாங்க. மனிதர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள், அநீதியுள்ளவர்கள். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. அவர் நீதி செய்யக்கூடியவர். நீ செய்கிற சின்ன சின்ன காரியங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுக்காக ஒரு சிறிய ஒரு வேலை செய்தாலும், ஆலயத்திற்குள்ள போயிட்டு ஒரு சின்ன வேலை போய் பெருக்கினாலும் அதற்கேற்ற ஒரு பலனை தேவன் கொடுக்க
கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பிறருக்காக மன்றாடி திறப்பில் நின்று ஜெபித்தாலும் அதற்கேற்ற ஒரு பலனை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஊழியக்காரர்களை கனம் பண்ணி அவர்களுக்கு உபசரித்தீர்கள் என்று சொன்னால் அதற்கேற்ற ஒரு பலனை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் ஊழியத்துக்கு போறேன், ஊழியத்தில் என்னை கனம் பண்ணல, நான் நிறைய ஊழியம் செய்யறேன், எனக்குரிய ஒரு பிரயாசப்படுறேன் நான் தான், ஆனா எனக்கேற்ற ஒரு பலன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. சகோதரர்களே சகோதரிகளே, நீங்க இப்படி செய்யும் பொழுது தேவன் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, உண்மையாக ஊழியத்தை நேசித்து செய்தீர்கள் என்று சொன்னால் உங்க பிரயாசத்துக்கு ஏற்ற ஒரு பலனை தேவன் கொடுப்பார். அவர் அநீதி இல்லவர் அல்ல, என்னை கனம் பண்ணுவார், என்னை நேசிப்பார், என்னை உயர்த்தி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு போங்க. இந்த சகோதரிக்கு தேவன் நன்மை செய்தார். இந்த சூனேமியாளுக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா செய்தார். அந்த கனம் பொருந்திய ஸ்ரீக்கு ஆண்டவர் செய்தார் என்று சொன்னால் உங்களுடைய பிரயாசத்தையும் தேவன் கனம் பண்ணுவார். ஆகையினால நீங்க தேவன் செய்வார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து உங்களுடைய பிரயாணத்தை தொடர்ந்து ஓடுங்க, தொடர்ந்து என்ன பண்ணுங்க, செய்து கொண்டே இருங்க. அது மாத்திரமல்லாதபடிக்கு மத்தேயுவின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல 42வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாள்ல கூட இந்த சிறியர்ல ஒருவனுக்கு அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் கஷ்டத்தோடு, யாரெல்லாம் தன்னுடைய தேவையை சந்தித்துக் கொள்ள முடியாதபடிக்கு காணப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு சிறு 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 உதவிகளை மறந்து கூட தேவன் என்ன பண்ண மாட்டார், விட்டுவிட மாட்டார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர், ஒரு சின்ன தண்ணி எடுத்து கொடுத்தாலும் அதற்கேற்ற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால வெறும் ஊழியத்துல மாத்திரம்தான், ஊழியக்காரர்களை மாத்திரம்தான் கனம் பண்ணு அப்படி கிடையாதுங்க. சிறியவனாக இருக்கிறான், தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய முடியாத ஒரு நிலைமையில காணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, ஏழை ஜனங்களா இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க, தேவையை சந்தித்துக் கொள்ள முடியாம இருக்கிறாங்க, ஒரு துணி இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு நீங்க உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்க எதை செய்தாலும் அதை எனக்கே செய்த மாதிரின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க என்ன பண்ணீங்க, உணவு கொடுத்தீங்க, நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சாட்சி சொல்றாரு. அப்போ இவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே நீங்க எப்ப தாகமா இருந்தீங்கப்பா, ஆண்டவரே எப்போ, ஆண்டவரே நீங்க பசியா இருந்தீங்க, எப்போ தேவையோடு காத்திருந்தீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இவங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிறியருக்கு நீங்க எதை செஞ்சாலும் அது தேவனுக்கே செய்த மாதிரி. ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உதவியற்று நிறைய சகோதரர் இருப்பாங்க, நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளால கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில அநாத ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்டு இருப்பாங்க, நிறைய சகோதரிகள் கணவனால கைவிடப்பட்டு பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காத்து கொண்டு இருப்பாங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு தேவையோடு இருந்தால் நீங்க உதவி செய்யுங்க. அப்படி உதவி செய்யும் பொழுது உங்களுடைய உதவிகளை, உங்களுடைய பிரயாசங்களை, உங்களுடைய தேவைகளை தேவன் நிச்சயமாக அவர் சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் அநீதியுள்ளவர் கிடையாது, அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். வேண்டிய நன்மைகளினாலே கர்த்தர் முடிசூட்ட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் யாருக்காக செய்யற, இது கர்த்தருக்காக செய்யற, தேவனுக்காக செய்தால் தேவன் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நீங்க தொடர்ந்து செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்க பார்வைக்கு யாரெல்லாம் அப்படி சிறியராய் காணப்படுறாங்களோ, தேவைகளோடு காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் மறக்காத ஒரு தெய்வம், உங்களையா நினைந்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வேத வசனத்தின்படியாக நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து, ஒவ்வொரு நன்மைகளையும் நினைவு கூர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த வேளையில கேட்ட வார்த்தையின் மூலமாக தகப்பனே எசப்பா, நீங்க ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் செய்கிற கிரியைகளையும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் படுகிற பிரயாசங்களையும் மறந்து விடுகிறதற்கு ஆண்டவரே நீர் அநீதி உள்ளவர் அல்ல ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய ஊழியத்தில் பங்கு பெற்று இன்னும் ஓட தேவன் கிருபை செய்வீராக. தேவனுடைய தயவுள்ள கரம் கூட இருக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறீர். இப்படி யாரெல்லாம் பிரயாசப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.